எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைப்பாரே. சிறு வயது என்னை தெரிந்து கொண்டார், போயிடும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கு அளித்து மகளே உன் சுவாசத்தின் பணி நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். எந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொட்டபடியால் உன்னை நான் இன்று சுகமாக்கினேன். எந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொட்டபடியால் நான் உன்னை சுகமாக்கினேன் என்று கர்த்தர் உங்களை எல்லா தீமைகளை காத்து நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். நீ கையில் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மையின் கிருபை உன்னை தொடரும். உன் ஜீவன நாட்கள் நான் நன்மையின் கிருபை உன்னை தொடரும். நீ நோக்கி கொள்ளுவார். நான் உனக்கு மரணத்தில் வச்சு ஆபத்திலே நான் உன்னோட கூட இருந்து உன்னை தப்பித்து உன்னை கடப்படுத்தவே நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். என் ரட்சிப்பை காண்பிப்பேன். நீ ஜெபித்த ஜெபம் எனக்கு என்னுடைய செவியில் ஏறிற்று. என்னை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி உன்னுடைய வீட்டில் இருக்க எல்லாவற்றிலும் ஆஸ்வதிக்கும்படி உன் பொக்கிஷங்களையும் முன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படி என் கரத்தை உன் மேல் நீட்டு போது அப்போ நீ சொல்லுவாய், என் தேவனை என்னை கைவிடாமல் இதுவரை என்னை காப்பாற்றினீர், இனிமேலும் என்னை கைவிட மாட்டீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தான் அநேக பயத்தினாங்க இதயத்தை வேதனைப்படுத்துகிறான். அந்த வேதனையெல்லாம் கர்த்தர் நீ மாற்றமே. இதோ இந்த நாளிலே நான் ஒரு புதிய கிருபையோட புதிய அபிஷேகத்தோட நான் இங்கிருந்து கடந்து போக போகிறேன். அல்லேலூயா. அவருடைய கரம் என் மேல் எப்பொழுதும் இருக்கும்படி ஒரு உகந்த கரத்தினால் என்னை தொட போகிறார். அவருடைய கண்கள் என்னுடைய கண்களை உற்றுப்பார். அவருடைய பார்த்து சொல்லுவார், பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கபடி நான் வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்களால் உன் கண்களை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் பார்த்து சுகமாயிருக்கபடி வேண்டுகிறேன். நீ குறுகி போவதில்லை. நீ விசாலத்தில் உன்னை நிறுத்துவேன். நீ குறுகின இடத்துல இருந்து குறுகி இருக்க மாட்டேன். நான் உன் விசாலத்தில் நிறுத்துவேன். விசாலத்தில் தேவனாகி கர்த்தர் நான். இதோ நான் சொல்லி செய்யாமல் இருப்பேனோ, நான் வசனத்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனோ, உனக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் எழும்புவதை பார்த்து நீ பயப்படாதே. நான் உன் தேவனாகிய கர்த்தர். உன் வலது பக்கத்தை நீ இருக்கிறபடினால் நீ அசைக்கப்பட நான் விட மாட்டேன். என் கரம் உன்னோடு கூட என் கிருபையோடு தாங்கும். Just take it out. Hallelujah. Amen. Hallelujah. Take it out. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen.
நம்மை இன்று மாத்திரம் இன்றும் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேண்டாம். ஆமென். நீ எனக்கு பலத்த துருக்கமாய் இருந்து என் சத்துருவின் பிடியில அல்லேலூயா சத்துருவின் பிடியில நான் அகப்பட்டு போகாதபடி என்னை பாதுகாப்பு. அநேக விதமான டிஸ்டர்பன்ஸ் சாத்தா கொண்டு வந்தாலும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் சொல்றதை சொல்லி முடிப்பார். யார் தடை பண்ண முடியும்? நீ வளர்ந்து பெருகுவாய். நான் அதிலே உன்னை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நீ அந்த நாள்ல அறியாம இருந்தாலும் இதோ வருகிற நாட்களிலே நீ புரிந்து கொள்வாய். கர்த்தர் உன்னை புரோஜனப்படுத்துகிற கர்த்தர் என்பதை. அவர் நம்மை அழைத்திருந்தாலும் சில நாட்கள் நம்மை பயன்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை பதப்படுத்தி நம்மை அழகுபடுத்தி நம்முடைய எல்லாவற்றிலும் நம்மை சரி செய்து நம்மை நிறுத்தும் போது அவருடைய வல்லமை கரம் அவருடைய வஸ்திரம் நம்மை அப்படி மூடிக்கொண்டு ஒரு விதவை ஒரு ஏழை ஸ்திரீ ஆண்டவராகிய கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடும்போது சுகம் பெற்றது போல அதே வஸ்திரத்தினால் நான் உன்னை மூடுவேன். தொட்டாவே அற்புதம் நடக்கும் என்றால் உன்னை மூடினால் அநேக அற்புதங்களை உன் மூலமாக நான் செய்வேன். அந்த நாட்டில மோசே மூலமாக கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்ததை நீ அறிந்திருக்கிறாயே. இந்த நாள்ல அவரே தான் அற்புதங்களை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், என்னால செய்யப்படாத ரகசியமான காரியம் ஒன்றுதோ நான் எல்லாவற்றையும் நடப்பித்து செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். நீ ஒருபோதும் உன்னுடைய கண்களில் கலங்கக்கூடாது, அழக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் துக்கமாயிருக்குது. நம்முடைய தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றுவார். அவருடைய கரத்து நிழலிலே நம்மை மூடுவார். தீமையாய் என்று தோன்றுகிற யாவும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிற நேரம். சாத்தானே, அநேக தீங்கு நீ விதைச்சு இந்த தீங்கு வளர்ந்து என் பிள்ளைகளை நெருப்புன்னு சொல்லி நீ உன் வாயினால் சொன்னாய். உன் விழுந்த தூதர்களிடத்தில் நீ சொன்னாய், நான் வளர வைக்க போகிற அந்த தீமை இவர்களை நெருக்கும். அப்பொழுது எப்படி இவர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சாத்தான் தன் நாவினால் சொன்னான். ஆனா கர்த்தரோ சாத்தானை பார்த்து சிரித்து அவர் சொல்கிற வார்த்தை, நான் என் ஜனங்களை வளர பண்ணுவேன். உன்னுடைய விதைகள் வளர்வதில்லை, அது முளைத்த இடத்திலே அது அழிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஆனா என் ஜனங்கள் அவர்களை விதைத்த விதையிலிருந்து அவர்கள் வளர்ந்து ஓங்கி வளர்ந்து படர்ந்து அநேகருக்கு நிழல் தரும் ஒரு மரமாய் மாறி கனி கொடுத்து அநேகரை திருப்திப்படுத்தி அநேகரை சந்தோஷப்படுத்தி அநேகர் அந்த நிழலும் தங்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் கர்த்தர், என்னால செய்யக்கூடாத ரகசியமான காரியம் ஒன்றுமில்லை. நான் சொன்னேன் அதை செய்வேன். நான் சொன்னேன் அதை செய்வேன். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஓங்கி வளரும்படி கர்த்தரிடத்திலே உங்களை அர்ப்பணிங்க. அவருடைய சிறகுகள் உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களுக்கு நேராய் வந்து அவருடைய சிறகுகளால் நம்மை அவர் மூடுகிறார். நம்மை நம்முடைய குடும்பத்தை மூடுகிறார். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த மந்தமும் இல்லை, எந்த குறி சொல்லுதலும் இல்லை, அது நடப்பதில்லை. சாத்தான் முளைத்த இடத்திலே அழிந்து போவான். சாத்தான் எங்கே முளைக்க பண்ணுகிறான் என்பதை அது அங்கே அழிந்து போகும். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட நினைக்கிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் ஒன்று விடாமல் முறித்து போடுகிறார். நான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யும்படி எழும்புகிற நேரம் இது. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிட்டாய், என்னை நோக்கி பார்த்தாய், நான் தாமதித்தேன், உனக்கு உதவியை செய்யாமல்
தாமதித்தேன், ஆனாலும் நான் உன்னோட இருக்கிறதை நீ அறிந்து கொண்டாய். நான் உன்னோட கூட இருக்கிறதை நீ அறியும்படி நான் அநேக அற்புதங்களையும் செய்திருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களிலே நான் அமைதியா இருந்தேன். அமைதியா இருந்ததில் கர்த்தர் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை மறந்தாரோ என்று உன் இதயத்திலே நீ நினைத்தாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எதற்காக அழைத்தேன், அந்த அழைப்பின் நோக்கத்தை உன் மூலமாக நிறைவேற்றுவேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்கவே வாய்க்காது. நான் உன்னிடத்தில் சேர்த்த என்னுடைய ஜனங்கள் உனக்காக, உன்னிடத்தில் சேர்த்த என் ஜனங்களை சாத்தான் அநேக விதமான தீ எண்ணங்களை கொண்டு வந்து திசை திரும்ப மனதில் நினைச்சார். அந்த மனதில் இருக்கிறது வேற கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோட கூட இருக்கும்படி நான் வைத்த ஜனங்களுக்கு விரோதமாக எழுதுகிற தீ யோசனைகள், தீ எண்ணங்கள் கர்த்தர் முறியடித்து அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர்களை தொட்டு அவர்கள் இனி இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு இராதபடி கர்த்தர் அவர்களை மாற்றுவார். இதோ உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உனக்கு விரோதமாக வந்தவர்கள் எல்லாரும் உன்னை கிட்டே வரும்போது அவர்களுடைய பார்த்து, மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் மேல் இருக்கிறார், மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இவர்களோடு இருக்கிறார். அவர் எங்களை அமைதியாக்கினார். நாங்கள் யுத்தம் பண்ண வந்தோம், யுத்தம் பண்ண முடியல. எழுப்பி நின்று வந்தோம், எழுப்பி நிற்க முடியல. ஹல்லேலூயா. இவர்கள் விசேஷித்தவர்கள், இவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் அநேகரை போல இல்லை, இவர்கள் விசேஷித்தவர்கள். சில நேரங்களிலே சில குறைகள் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் குறைகளை அநேக ஜனங்கள் பார்த்தாலும் கர்த்தர் அந்த குறைகளை பார்க்காதபடி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலர், எங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த முள் வைக்கப்பட்ட அந்த முள்ளை எடுக்கும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்படி, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்படி, அந்த பலவீன நேரங்களிலே என் பலன் உனக்கு வந்து உனக்குள் வந்து உன்னை எழுப்பி நிற்க செய்து, அந்த உனக்கு சரீரத்திற்கு அந்த பலவீனத்தை நீ பார்க்க கூடாதபடி என் பலம் உண்மை வந்து அது பூர்ணமாய் விளங்கும்படி அநேகருக்கு நீ கர்த்தருடைய வல்லமை குறித்து சொல்லுவாய். ஒருபோதும் நீ பெருமை அடையாதபடி சில முள்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஏனென்றால் அந்த முல்லை கர்த்தர் எதற்காக அனுமதித்தார் என்றால், நாம் பெருமைப்பட்டு நம்மை தவிர யாரும் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அவன் கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கும்படி, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீதிகள் கைவிடாமல் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குறைகளை நீ அறிஞ்சா போதும், மற்றவங்க குறையை நீ பார்க்காத. அவரவர்கள் அவர்களுடைய குறைகளை பார்த்து விட்டோம். உனக்கு உன்னுடைய குறைகளை பார்த்து அதை நினைக்கும் போது அப்போ நீ நினைப்பாய், மற்றவங்க குறைகளை பார்க்கிறதுக்கு நான் ஏமாத்த மாட்டேன்,
நான் என் குறைகளே நிறைய இருக்குது. அநேக காரியங்களை குறைவுள்ளதா இருந்தாலும் என்னோட கூட நீங்க இருக்கிறீங்களே, என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே, உடைய கரத்தின் வல்லமையினால் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறீங்களே, உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை தாங்குகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீய எண்ணங்களுடைய ஜனங்க தீய காரியங்களை விதைச்சு இவங்களை அழிச்சு தான் நினைப்பாங்க. ஆனா கர்த்தரோ நன்மைகளின் நாயகனாய் வந்து நம் நடுவில் நின்று நம்ம எல்லா தீமைக்கும் விளைக்காத்து நம்ம நிச்சயமாக அவருடைய வார்த்தையின்படி நாம் அவரை காணும்படி, அவருடைய கரத்தின் வல்லமை காணும்படி நீண்ட நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய லட்சியத்தை நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உனக்கு பருவத்தில் அழி செய்திருக்கிறேன், செய்கிறேன், செய்வேன். ஹல்லேலூயா. என்னை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. நான் இவர்களை ஆஸ்வதிக்கும்படி புறப்பட்டு வந்தேன். ஆமென். என் காற்று இவர்கள் மேல் வீசும், இவர்களுக்குள்ளே வீசும், இவர்களை சுகப்படுத்தும், இவர்களை ஆரோக்கியமாய் வைக்கும், இவர்களை சந்தோஷப்படுத்தும், இவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். மாத்திரமல்ல, நினைத்த நாட்களால் இந்த உலகத்தில் வாழும்படி செய்கிற காற்றாக இவர்களோடு கூட செழிப்பியம் எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் தருவேன். இவர்களுடைய வாழ்க்கையில குறையில்லாத ஜீவித்தை இனி ஜெயிக்கும்படி கர்த்தர் இந்நாளில் சொல்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வெளியரங்கமான வார்த்தை இது. ஹல்லேலூயா. இதை கேட்க சத்துருக்கள் நிச்சயமாகவே உன் பக்கத்தில் வருவதற்கு யோசிப்பார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாமத்தில் நான் பேசுகிறேன். சத்துருக்கள் நமக்கு கிட்ட வரும்படி யோசிப்பார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேசுகிறேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்கள் பக்கம் வந்து விட்டார், கர்த்தர் இவர்கள் பக்கம் வந்து விட்டார், இவர்களுக்காக யுத்தம் செய்ய வந்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த எகிப்தியர்கள் ஹல்லேலூயா அவன் ஓடி வந்தாங்க. அந்த சுதந்திர சமுத்திரத்துல குதிரைகள் ஹல்லேலூயா ரதங்களோட ஓடி வந்தாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி அவர்கள் ரதங்கள் முன்னே போகாதபடி செய்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்து அந்த எகிப்தியர்கள் சொன்னார்கள், கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறார். அதே போல இந்நாளிலே சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நடந்து போகையில் நம்மை போக விடாதபடி, நம்மை அப்படியே காலை வைத்து நடக்க கூடாதபடி தடை செய்கிற அந்த தடைகளின் ஆதிகளை கர்த்தர் முறியடிக்கும்படி நம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அதனாலே அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு யுத்தம் செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்ய வந்திருக்கிறதுனால வந்திருக்கிறார். 11ஆம் தேதி வந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய அறிந்து முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து வந்தாய், எல்லா பாலைவனங்களையும் கடந்து வந்தாய், எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்தாய். கானான் தேசத்துக்கு பக்கத்திலே இருக்கிற நீ உள்ளே செல்லக்கூடாதபடி அந்த எரிகோ மதில் உயரமாய் நிற்கிறதோ அகலமாய் நிற்கிறதோ அதை தொட முடியாது, அவ்வளவு பலமா இருக்கே. ஆனா உன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து அதை கீழே தள்ளலாம். நீ எரிகோ மதிலை 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த எரிகோ மதிலை கீழே இடிச்சு தள்ளுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளுங்கள். பரிசுத்தவான்கள் நடக்கும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளுங்கள். சொல்ல 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 எரிகோ மதில் கீழே விழும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொன்னபடி நமக்கு செய்து வருகிறார். அவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோம், அவரை நம்புவோம். அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறது. அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறபடினால் எவ்வளவுதான் சத்துரு எழும்பட்டும்
அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, அவர்கள் உன்னை மேற்கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் உன் பட்சத்தில் வந்து விட்டார். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, இயேசுவே, என் வல்லமும் என் புகழும் உமக்காகத்தான் ஏகுதையா. என் வல்லமும் என் புகழும் உமக்காகத்தான் ஏகுதையா, ஏகுதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் ஹல்லேலூயா. பிதாவே, எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபையினால் நிரப்புங்க. தடைகளை உடைத்துப் போடும். சாத்தான் வல்லமைகளை முறியடித்துப் போடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உடைய காலத்தில் புதியவில்லை. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நீங்க பேசுறீங்க, அதுக்காக நன்றி. நாங்க பேசுறேன், எங்க சுயத்துல பேசுறேன், உங்களுடைய வல்லமை கொண்டு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க பேசுனீங்க, உங்களுடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம். அதனால நாம் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் திகைக்க வேண்டும்? தேவனாய் கர்த்தர் நீங்கள் பக்கம் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இரட்சகர் எங்களோடு இருக்கிறீர்கள். ஒருவேளை சில குறைகள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைகளை பார்க்காத தேவன் நம்மை நிறைவாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நிலை பெற்று நாமத்தில் ஜெபிக்கிறான். அவன் நாமத்தில் கர்த்தரை சொல்லி என் நம்முடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு